இது பற்றிய விவரங்களை நமக்கு தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ரமேஷ்குமார் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ரமேஷ்குமார். உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு? விவரங்கள். அதாவது பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்குல 9ஆம் தேதி காலை தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்திருக்கிறார். ஒரு பரபரப்பான பிரதிவாதம் என்பது உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. அந்த வாதத்தின் போது ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தளவு பின்னணி என்று பார்க்கும்போது நேற்று இந்த வழக்கு என்பது ஒரு அவசர வழக்காக தொடரப்பட்டது. அவசர வழக்கினுடைய விசாரணையில் தான் இன்று வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதாவது ஒரு புகாரின் அடிப்படையில் அந்த படத்துல வரக்கூடிய ஒரு காட்சிகள் மத உணர்வுகளை பின்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறி அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் மறு ஆய்வுக்கு அனுப்பியுள்ளோம் என்ற ஒரு தகவலை மத்திய தணிக்கை வாரியம் தெரிவித்தது. அதன் அடிப்படையில அந்த என்ன புகார், எதன் அடிப்படையில் அனுப்பப்பட்டது உள்ளிட்ட ஆவணங்கள் எல்லாம் தாக்கல் செய்யும்படிதான் இன்றைக்கு நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவிட்டிருந்தார். அதன்படிதான் இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது பார்க்கும்போதுதான் தெரிய வந்திருக்கிறது, அந்த புகார் என்பதே அந்த தணிக்கை குழுவில் இடம்பெற்ற ஒரு உறுப்பினர் படத்தை பார்த்து அந்த யூஏ சான்றிதழுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பின்பு தனியாக ஒரு புகார் அனுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர். சுந்தரேசன் தாக்கல் செய்த ஆவணங்கள் மூலம் தெரிய வந்தது. அப்போது தொடர்ந்து படத்துல எந்தெந்த காட்சிகள் நீக்கப்பட்டன என்ற கேள்வியை நீதிபதி முன்வைத்தார். அதற்கு 14 காட்சிகள் நீக்கப்பட்டதாக படத்தை அதாவது தணிக்கை வாரியத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த புகார் நிலைக்கத்தக்கதல்ல என்ற கேள்வியெல்லாம் நீதிபதி முன்வைத்தார். மேலும் இது பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையாக பதில் அளிக்கப்படும் என்று தணிக்கை வாரிய சார்பில் ஆஜரான மத்திய அரசினுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர். சுந்தரராஜன் தெரிவித்தார். தொடர்ந்து நீதிபதி எனது ஆட்சேபங்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்று மட்டுமே புகாரில் கூறப்பட்டுள்ளதாகவும், இந்த புகார் நிலைக்கத்தக்கதல்ல, அதாவது ஜனநாயகன் படத்துக்கு எதிராக அந்த புகார் நிலைக்கத்தக்கதல்ல என்றும் தெரிவித்தார். படத்துக்கு யூஏ சான்று வழங்க முடிவு செய்த பிறகு அதை மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்ற கேள்வியை முன்வைத்தார். அதற்கு சென்சார் போர்டு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏ.ஆர். சுந்தரேசன் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் உள்ளது என்றும், படத்துல பாதுகாப்பு படைகளுடைய சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், எனவே பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒரு திரைப்படத்தை தணிக்கை குழு பார்வையிட்ட பிறகு அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிட தணிக்கை குழுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் அந்த வாதத்தின் போது குறிப்பிட்டார். தணிக்கை குழு தலைவருக்கு அனைத்து அதிகாரம் உள்ளதாக குறிப்பிட்ட அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர். சுந்தரேசன் அந்த குறிப்பிட்ட போது அந்த புகார் எப்படி தணிக்கை வாரிய தலைவருக்கு அனுப்பப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த தணிக்கை வாரிய சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நேரடியாக வழங்கியதாக குறிப்பிட்டார். மேலும் சான்றிதழ் வழங்கும் முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது என்றும் அந்த மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த வாதத்தை முன்வைத்தார். மேலும் இது குறித்து நாங்கள் ஜனவரி 5ஆம் தேதி இது குறித்து தணிக்கை வாரியம் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரிவித்து விட்டதாகவும், அதாவது இது மறு ஆய்வு செய்ய உள்ளதாக அந்த தகவலை ஜனவரி 5ஆம் தேதி தெரிவித்து விட்டதாக மத்திய அரசினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான அவர் குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த மறு ஆய்வு குறித்து ஏன் தெரிவிக்கப்படவில்லை என்ற கேள்விக்கு தான் அந்த பதிலை அவர் தெரிவித்தார். மேலும் தணிக்கை வாரியத்தில் 2 டயர் சிஸ்டம் என்று சொல்வார்கள், அந்த அடக்குமுறைகள் உள்ளதாகவும், இந்த விவகாரத்துல தணிக்கை வாரியத்தினுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். இவர்கள் கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி விண்ணப்பித்து விட்டு 2006இல் ரிலீஸ் செய்வதாக கூறிவிட்டார்களே தவிர எப்போது ரிலீஸ் செய்கிறார்கள் என்பது பற்றி தெரிவிக்கவில்லை என்றும், தற்போது வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் என்றும் அந்த வாதங்கள் என்பது தணிக்கை வாரியம் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதுல எங்களுக்கு இந்த ஜனநாயகன் படத்தில் தொடர்பாக எங்களுக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது என்ற வாதத்தையும் அவர் முன்வைத்தார். விதிகளுக்கு அடிப்படையில் பரிசீலித்து முடிவெடுக்க மட்டுமே சென்சார் போர்டுக்கு உத்தரவிட முடியும் என்றும், மேலும் அந்த திருத்த உரிமையை மத்திய அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என்றும், இந்த அதிகாரத்தை கர்நாடக உயர்நீதிமன்றம் ரத்து செய்வது தொடர்பாகவும் அந்த வாதங்கள் எல்லாம் குறிப்பிட்ட நீதிபதி அதற்கு குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த பட தயாரிப்பு நிறுவன சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சதீஷ் பராசரன் இந்த திருத்த உரிமை மத்திய அரசுக்கு வழங்கப்பட்ட அதிகாரமாகும், இந்த அதிகாரத்தை கர்நாடக உயர்நீதிமன்றம் ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகள் ரத்து செய்து அதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து விட்டதாக தெரிவித்தார்கள். மேலும் இது போல படங்களில் எல்லாம் சான்றிதழ் அனுப்பப்பட்டால் 1 வாரத்தில் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான சதீஷ் பராசரன் அவர் வாதம் முன்வைத்தார். புகார் அளித்ததே குழுவில் இருந்த அந்த தணிக்கை குழுவில் இருந்த
ஒருவர் தான் என்பது எங்களுக்கு இன்றைக்கு தான் தெரிய வரும், அதுவரை இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு அது தெரியாது என்ற வாதத்தையும் வந்து அந்த பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சதீஷ் பரசன் குறிப்பிட்டார். மேலும் வந்து பெரும்பான்மையான முடிவுக்கு பிறகு இதை பின்வாங்க முடியாது, அதாவது மறுஆய்வுக்கு அனுப்ப முடியாது என்ற வாதத்தையும் முன்வைத்தார். தணிக்கைக்கூட அதிகாரிகள் வந்து சட்ட விதிகளை காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் என்ற வாதங்களையும் அவர் முன்வைத்தார். மேலும் வந்து சென்சார் போர்டு தனது முடிவை வந்து மறு ஆய்வு செய்ய முடியாது என்றும், பெரும்பான்மை உறுப்பினர்கள் வந்து படத்துக்கு சான்று வழங்க பரிந்துரைத்துள்ளார்கள் என்றும், பெரும்பான்மை இல்லாவிட்டால் மட்டுமே மறு ஆய்வு செய்ய முடியும் என்றும், ஒரு உறுப்பினர் எப்படி பெரும்பான்மை உறுப்பினர்கள் முடிவை செல்லாது என கூற முடியும் என்ற கேள்வியை வந்து பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து முன்வைத்தார். தேர்வுக்குழுவினுடைய உறுப்பினர்களில் ஒருவர் எழுதிய கடிதத்தை அவர் புகார் என்று கூட முடியாது என்ற வாதத்தையும் அவர் வந்து முன்வைத்தார். இது தொடர்பான அந்த விதிகளை எல்லாம் சுட்டிக்காட்டு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து தீர்ப்பை ஒத்திவைப்பதாக நீதிபதி தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட பட தயாரிப்பு நிறுவன சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அந்த தீர்ப்பை இன்றே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு பதில் வாதம் செய்த தணிக்கை வாரியத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ARL சுந்தரேஜன், இந்த விவகாரத்தில் நாங்கள் நேர்மையாகவே உள்ளதாக வந்து அவர் வந்து காணஸ்டியாக இருக்கிறோம் என்று அந்த வார்த்தையை அவர் வந்து பயன்படுத்தினார். தொடர்ந்து நீதிபதி இந்த வழக்கை பொறுத்தளவு வருகிற 9ஆம் தேதிக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம் என்ற தீர்ப்பை ஒத்திவைப்பதாக முதலில் தெரிவித்தார். பின்னர் வந்து 9ஆம் தேதி காலைக்குள் நாங்கள் தீர்ப்பு வழங்கிவிடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த வழக்கில் தீர்ப்பு நாளையே அது நீதிபதி முடிவுக்கு வந்துவிட்டால் அந்த தீர்ப்பு நாளை வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் படம் ரிலீஸ் செய்யக்கூடிய தேதியான அந்த 9ஆம் தேதி காலை தான் அந்த படத்தை ரிலீஸ் செய்யலாமா வேண்டாமா, ரிலீஸ் ஆகுமா ஆகாதா என்பது குறித்து அந்த முடிவு தொடர்பான அந்த தீர்ப்பு என்பது 9ஆம் தேதி காலை தான் வெளியாகும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.